அந்த படத்தோட மெயின் டைரக்டர் யார் சார்? என்ன படம் ஆக்சுவலா என்ன படம் எடுத்தீங்க? படத்தோட பேர் என்ன? படத்தோட பேர் வந்து எல்லா படம் பேரு எல்லாளன். படம் பேர் எல்லாளன். அதை டைரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் டைரக்டரா நான் தான். இயக்கத்தில் வந்து படம் எடுக்கிறதுக்கு தேடிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு படம் ஆரம்பிக்கிற போறதுன்னா அதுக்கான இது என்ன மாதிரி படம் சார்? ஆக்சுவலாக அந்த படம் வந்து சீமான் அவர் தான் டைரக்ட் பண்ண வேண்டிய படம். இங்கேருந்து கிளம்புறப்ப அது விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்ட படம்ங்கிறதே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். சரி, எப்படி போனீங்கன்றது நீங்கள் சொல்லவே இல்லையே. இந்த படம் வந்துட்டு எங்கே ரிலீஸ் பண்ணீங்க சார்? இது வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை. ஆல் ஓவர் யூரோப் கண்ட்ரி, மற்ற கண்ட்ரிலெல்லாம் வேர்ல்டு வைடாக மற்ற இடத்துல எல்லாம் இன்னைக்கு சேட்டலைட்டில் கூட உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பிரபாகரன் ஐயா கிட்ட வந்து ஷீல்டு வாங்கினேன் அப்படின்னு மெடல், சும்மா சின்னதாக ஒரு கோல்டு மெடல், அது வறுமையின் காரமாக வித்துட்டேன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. கரும்புலிகள் 21 பேரையும் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போன பையன் பேர் வந்து இளங்கோ. அந்த இளங்கோ கேரக்டருக்கு ஒரு பையனை நாங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வைக்கிறோம். அந்த பையன் வந்து நடித்து ஒரு 5 நாள் ஷூட் பண்ணுறோம். 6வது நாள் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு எல்லை வரைக்கும் போகிறவன் இறந்துடுறோம். கிட்டத்தட்ட எங்கள் படத்தில் வந்து ஒரு 120 பேர் கிட்டத்தட்ட வேலை பார்த்துருக்கோம். அவங்க கூட உட்காந்து வேலை பார்த்துருக்கோம். அப்படின்னா நாங்கள் படத்தை முடிச்சு கொடுக்குறப்ப கிட்டத்தட்ட எங்கள் கூட ட்ராவல் பண்ணது வந்து பார்த்தா ஒரு 40 to 60, அதாவது 40 பேர் தான் கூட இருந்துகிட்டு இருக்கிற மக்களாக இருந்தாங்க. மற்றபடி 20 பேர் உயிரோடு இருந்துட்டு இருக்காங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி. மற்ற கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 60 பேர் இறந்துட்டாங்க. இலங்கை தமிழர் வாழ்க்கையில் நம்பலாம், ஆனால் இந்திய தமிழர்கள் நம்பவே கூடாது. அவ்வளோ நம்பிக்கையானவங்க, அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. நம்ம யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார். அவர்கிட்ட சில விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க, வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். சார், உங்ககிட்ட ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த சில மாமன்னர்கள் இருப்பாங்க. அந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு பெரிய மனிதரை நீங்க போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் ஈழத்தமிழர்களுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரை போய் பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க, பழகி இருக்கீங்கன்றா நாங்கள் கேள்விப்பட்டோம். விடுதலை புலிகள் அவர் மிஸ்டர் பிரபாகரன் அவரை போயிட்டு நீங்க மீட் பண்ணேன்னு சொன்னீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 2007 கெட்டவன் படம் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டங்களில் அதில் சில பிரச்சனைகள், அது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயமும் போயிட்டுருக்குற அதே சேமில் வேறு படங்கள் ஏதாவது அப்படிங்கிற ட்ரை பண்ணிகிட்டு இருந்த காலகட்டங்கள் அது. அந்த சேம் டைம் வந்து எனக்கு என்னோடய சொந்த ஊரில் இருக்கிற ஒரு மாமா முறை வேணும், பங்காளி மாமா, அவர் வந்து நம்ம இயக்கத்து சார்பாக கூட படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இயக்கம் சார்? இயக்கம்னா விடுதலை புலி இயக்கம். விடுதலை புலி இயக்கத்து சார்பாக படம் எடுக்கிறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுவியாப்பா அப்படின்னு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணது உங்களோட மாமா. அவர் வந்து அதாவது இயக்கத்தில் வந்து படம் எடுக்கிறதுக்கு தேடிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு படம் ஆரம்பிக்கிற போறதுன்னா அதுக்கான இது என்ன மாதிரி படம் சார்? டாக்குமெண்ட்ரி. அவங்கள அந்த விடுதலை புலிகளோட அனுராதபுரம் அப்படின்னு அங்கே ஒரு ஏரோட்ராம் இருக்குது, மிலிட்ரி ஏரோட்ராம். அதில் போய் ஒரு 21 கரும்புலிகள் போய் சூசைட் பாம்பர்ஸ் 21 அவங்க வந்து சூசைட் பண்ணி அந்த ஏரோட்ராமை டோட்டலாக காலி பண்ணாங்க. இது வந்து ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயராக வச்சுக்கிட்டு அவங்கள பற்றின அந்த 21 பேர் கரும்புலியெல்லாம் ஏன் எப்படி மாறினாங்க, எப்படி போய் அந்த அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறதோட ஃபுல் விரிவாக்கம் தான் அந்த படம். உங்களை யார் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனா சார்? அந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி போனீங்க? கப்பலில் போனீங்களா இல்லாட்டி ஃப்ளைட்டா? எப்படி போனீங்க? அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது இல்லையா? அதுவும் அவங்களால அவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணவே முடியாது இல்லை அந்த காலகட்டத்தில்? நாங்கள் போனதே வந்து ஆக்சுவலாக வந்து 2008 வந்து பீஸ் ஸ்டாக் முடிஞ்சு வார் ஸ்டாப் பண்ண காலங்கள். 2008 வார் ஸ்டாப் ஆயிட்டோ? இல்லை, 2007 பீஸ் ஸ்டாக்ல இருந்தது. சமாதான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிற காலகட்டங்களில் 2007 வரைக்கும் சமாதான பேச்சுக்கள் போயிட்டு இருந்தது.
அதுக்கு முன்னால இருந்தும் வார் நடந்து இன்பிட்வீன்ல இருக்கிற காலகட்டங்களில் நிறைய சினிமாக்காரர்கள் அங்கே உள்ளார போயிட்டு எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து 2009 வந்து இறுதிக்கட்ட ஆயுத போராட்டம் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, மே 17. ஆமா, அவங்க இறந்தது அதெல்லாம் தலைவர்கள்லாம் இறந்தது வந்து 2009. 2008 ஃபுல்லாவே வார் ஜோன்ல தான் இருந்துச்சு. ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் வார் ஜோன்ல தான். அப்படி இருக்கும் நீங்க எப்படி அங்கெல்லாம் போயிட்டு? இல்ல, ஆக்சுவலா வந்து உண்மையை சொல்ல போனா எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. ஆமா, நம்ம வந்து சினிமாவில் பார்க்குற ஒரு சேவிங் பிரைவேட் ரியான் ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு நம்ம படம் எடுக்க போகிறோம், படம் இப்படியெல்லாம் நம்ம கற்பனையில் படம் எடுப்போம் அப்படின்னு நாம் ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். வார் அப்படிங்கிறது வந்து எங்கோ இப்போ நமக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கோம் தமிழ்நாட்டில், பட் நம்மளோட காஷ்மீரில் வந்து ஒரு பாம் பிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அங்கே போயிட்டு இருக்கிறப்ப சேஃப்டி ஜோனில் கிடையாது, ஒரு கிளைமோர் அட்டாக் பண்ணி கார்லாம் கவுத்து விட்டுருவாங்க அப்படின்லாம் நம்ம இப்போ கேள்விதான் போடுறோம். அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழலாம். இதே மாதிரிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது. இலங்கைங்கிறது ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட ஏரியா, அதுல எங்கேயோ நம்ம காஷ்மீர்ல நடக்கிறது மாதிரி வார் எங்கேயோ நடந்துட்டு இருக்கோம், நாமும் எங்கேயோ உட்காந்து படம் எடுத்துக்கிட்டு இருப்போம் தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. அதனால வார் நடக்கிற அந்த ஊரா இருந்தாலும் நமக்கும் வாருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு. இங்கேருந்து எப்படி போனீங்க? இங்க ஃபுல்லா ஒருத்தர், அதாவது இங்க பெரிய பெரிய ஆட்கள். உங்க கூட யாரெல்லாம் வந்தாங்க அந்த டைம்ல? அந்த டைம்ல வந்து இங்கேருந்து யாரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, டைரக்டரா வந்து ஆக்சுவலா இந்த படம் வந்து சீமான் அவர் தான் டைரக்ட் பண்ண வேண்டிய படம். அவரு வந்து அரசியல் இதாகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது நான் வந்து தனிப்பட்ட முறையில் வேற வேற வேலையெல்லாம் இருந்துட்டு இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, என்னால் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருந்து பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறத அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் யாரை போடலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப அட் த சேம் டைம் நான் அப்ரோச் பண்ணேன். நீங்க டைரக்டா போய் அப்ரோச் பண்ணீங்க? இல்ல, என்னோட மாமா மூலியமா. அதாவது அது வந்து ஒரு பல நெடுமாறன் அந்த மாதிரி விடுதலை புலிகளுக்கு அந்த காலகட்டங்கள்ல ஆதரவா இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் இங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ பல நெடுமாறன் ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பையனை அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீமான் வரைக்கும். அப்படிங்கிறப்ப அந்த டைமில் வந்து நான் சிம்புவோட கெட்டவன்கிற ஒரு படத்துலேருந்து நான் வெளியில் இறங்கி நிற்கிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கான ப்ரியாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்கள் என்ன படம் எடுத்தீங்க அங்கே போயிட்டு? வந்து எல்லாளன் அப்படிங்கிற படத்தை தான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது. சரி, அந்த படத்தோட மெயின் டைரக்டர் யார் சார்? என்ன படம் ஆக்சுவலாக என்ன படம் எடுத்தீங்க? படத்தோட பேர் என்ன? ஓகே, அந்த படத்தோட மெயின் டைரக்டர்னாவே எல்லாளன். படத்தோட பேர் வந்து படம் பேர் எல்லாளன். அதை டைரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் டைரக்டராக நான் தான் அதை மெயின் டைரக்டராக போய் எடுத்து கொடுக்கறதுக்கு போனது. என் கூட 2 பேர் வந்தது, கேமராமேன் அண்ட் ஃபைட் மாஸ்டர். அவங்க பேர் சார்? கேமராமேன் சந்தோஷ், ஃபைட் மாஸ்டர் மில்னர் முருகன். நாங்கள் 3 பேர் தான் இந்தியாவிலேருந்து அங்கே இந்த படம் எடுக்கிறதுக்காக போனது. இந்த படத்தை ஆரம்பித்து வைக்கணுங்கிறதுக்காக தான் சீமான் அவர்கள் அங்கே வந்தது. ஸோ நாங்கள் இங்கேருந்து 4 பேர் தான் இந்த படம் சம்பந்தமாக அங்கே போயிருக்கோம். இந்த படத்தோட ஆரம்பிக்கிற துவக்க விழாவுக்கு ஒரு கிளாப் அடித்து ஆரம்பித்து வச்சது சீமான். அவர் ஒரு 15 days அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கே இருந்து முடிச்சு கொடுத்துட்டு வந்தது நாங்கள். ரெண்டாவது, இது வந்து ஒரு எங்களுக்கு பேசிக்காக இங்கேருந்து கிளம்புறப்ப அது விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்ட படம்ங்கிறதே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். சரி, எப்படி போனீங்கன்றது நீங்கள் சொல்லவே இல்லையே. கப்பலில் போனீங்களா, ஃப்ளைட்டில் போனீங்களா, ட்ரெயினில் போனீங்களா, எப்படி போனீங்க, அந்த இடத்த எப்படி ரீச் பண்ணீங்க, அது இன்னமும் சொல்லாமல் இருக்கீங்களே. ஃப்ளைட்டோட ட்ராவல் தான் நடந்தது. ஆனாலும் அந்த ஃப்ளைட் ட்ராவல் எல்லாமே வந்து லீகலா அப்படிங்கிறதுனா அது தெரியல. இன்ன வரைக்கும் எனக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து இல்லீகலாக போனதோட ட்ராவல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எதுவுமே வந்து ப்ரூஃபாக இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாமே ப்ரூஃப் அவங்க ஏற்படுத்தினாங்க. விடுதலை புலிகள் எந்த சூழ்நிலையும் உலகத்தில் எது வேணுமாலும் பண்ண முடியுங்கிறதுலாம் இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். இந்த படத்தோட ஷூட் எவ்வளோ நாள் நடந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 6 months. 6 months நீங்க அங்க தான் இருந்தீங்க? 6 months நீங்க அங்க தான் இருந்தீங்க. சரி, நீங்க 6 months இருந்துட்டு அந்த படத்தை அங்க டைரக்ட் பண்ண அப்படின்னு சொன்னீங்களே, அங்க இருந்த ஈழத்தமிழர் போராளிகளை யாரெல்லாம் நீங்க மீட் பண்ணீங்க? போராளிகள் யாரெல்லாம் நீங்க க்ளோஸ்டா மீட் பண்ணி பேசுறீங்க? க்ளோஸ்ங்கிற சர்க்கிள்க்கு இல்லை, எல்லாமே வந்து
அதாவது நமக்கு இங்கே நடேசனன் அந்த காலகட்டங்களில் வந்து சூசேனன் அவங்களாம் வந்து படை தளபதிகள், அவங்களோட போஸ்டிங்க்கு அது மாதிரி நாங்கள் போய் ஃபஸ்ட்டு இறங்குற டேலே வந்து சார்ல்ஸ் அவர் தவறினார். அது மாதிரி அதாவது நாங்கள் யாரோடையும் உட்காந்து க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தோங்கிறது மாதிரிலாம் கிடையாது. பிரபாகரன் ஐயாவே கூட நாங்கள் சந்திச்ச அதாவது நொடிகள் தான் சொல்லுவோம், நிமிடங்கள் அப்படிங்கிற ஃப்ராக்சர் வந்தாங்க, ஒரு மெடலை கொடுத்தாங்க, போயிட்டு இருந்துட்டாங்க, அவ்வளோதான் நடந்தது. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா அவரோட? எல்லாமே எடுத்தோம். ஆனால் அந்த ஃபோட்டோலாம் இன்ன வரைக்கும் எங்கள் கையில் கொடுக்கல. அது கொடுக்காததுக்கான ரீசன்ஸ் வந்து 2 ரீசன்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று, எங்களோட பாதுகாப்பு நிமித்தமாக எங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிறதுனால உங்களோட சுய பாதுகாப்புக்காக நாங்கள் இதை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில்கள். ஆமாம். அப்புறம் வந்து ஒரு சில அந்த சைட்லேருந்து சொல்லுவாங்கல்ல, இல்லை சீமான்ட்ட தான் எல்லாமே நாங்கள் கொடுத்தோம், சீமான் உங்களுக்கு கொடுக்காம இருக்காரு அப்படிங்கிறது. இதை நீங்க அவரு சீமான் ஐயாட்ட கேட்டீங்களா? அந்த மாதிரி ப்ரூஃப் கொடுங்க நாங்க பார்க்கணும்னு. நான் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து, ஏன் அதை பற்றிலாம் ஏன் பேசணும், அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறதே மறந்துடுங்க அப்படின்னாரு. அந்த ஊருக்கு போனோம், இப்படியெல்லாம் படம் எடுத்தோம், அதெல்லாம் வந்து இனிமேல் யார்ட்டையும் பேசக்கூடாது. ஏன் அப்படி? அப்படின்னா அந்த காலகட்டங்கள், அதாவது நான் வந்து 2009 எல்லாம் இந்த போர்லாம் முடிஞ்சு எல்லாரும் தவறிட்டாங்க, இந்த காலகட்டங்களில் இருந்துகிட்டு இருக்கு. 2010 போல் அவர்கிட்ட அங்கே போயிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் கிடைச்சா அடுத்த போல் ஒரு லைஃப் மூமெண்ட்டுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு படம் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2016 தான் நானே வெளியில் சொல்லியிருக்கேன். 2010 ஒரு 2009 முடிக்கப்பட்ட ஒரு படத்தை பற்றி 2016 தான் நானே வெளியில் பேசுகிறேன். இந்த படம் வந்துட்டு எங்கே ரிலீஸ் பண்ணீங்க சார்? இது வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை, ஆல் ஓவர் யூரோப் கண்ட்ரி, மற்ற கண்ட்ரிலெல்லாம் வேர்ல்டு வைடாக மற்ற இடத்துலலாம் இன்னைக்கு சேட்டலைட்டில் கூட உங்களுக்கு இருக்குது. அந்த படம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தோட இதாக இருக்கிறதுனால அது வந்து. இப்போ நீங்கள் பிரபாகரன் ஐயா கிட்ட வந்து ஷீல்டு வாங்கினேன் அப்படின்னு மெடல், சும்மா சின்னதாக ஒரு கோல்டு மெடல், அது வறுமையின் காரணமாக வித்துட்டேன். ஆமா, எவ்வளவு பெரிய பொக்கிஷம், அதை போய் பொக்கிஷங்கிறதுனால வறுமை அதோட பெருசுங்க. பொக்கிஷத்தோட யாருக்குமே கிடைக்க கூடாத ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. வேற வழி இல்லை. ஆமா, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வாழ்க்கை தரம் இருந்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க, ஒரு உதவி இயக்குனரோட வாழ்க்கை தரம். உதவி இயக்குனர் எந்த ப்ரூஃப்மே இல்லையா? நீங்க அவர்கிட்ட இருந்து போட்டோஸும் இல்ல அதெல்லாம் வந்து நான் ரிலீஸ் பண்ணல. பட் அந்த நேரத்துல அந்த களத்துல நின்று எங்களோட பணியாற்றிய சிலர் அவங்க வந்து அவங்களோட ஃபோக்கஸிங்காக எங்க போட்டோவையும் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து நான் பார்த்ததுல வந்து பாலா மாஸ்டர், அவர் அங்கே களத்தில் இருந்தார், ஒவ்வொரு மூமெண்ட்லையும் இருந்தார், அவர் எங்கள் ஃபோட்டோலாம் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம். அது மாதிரி சில சேனல்ஸில் எங்களோட ஃபோட்டோஸ் அப்பப்போ ரிலீஸ் ஆகிறத நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு ப்ரூஃப் ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிற. சரி, இப்போ 2008 போர் நடந்துச்சு, அந்த கிளிநொச்சி அந்த ஏரியாலாம், அங்க வந்து போராளிகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? நீங்க யாராவது பர்சனலா மீட் பண்ணீங்களா? அவங்கள்ட்ட பேசுறது, அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஆக்சுவலா வந்து ஒரு 120 பேர். ஒரு படம்னா சும்மா சாதாரண கிடையாது. 120 பேர் க்ளூல தான் ஒர்க் பண்ண முடியும். எங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து போராளிகள் தான். எல்லாருமே வார் ஜோன்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான். எங்கள்கிட்ட ஹீரோவா ஒரு பையனை செலக்ட் பண்றோம், இவன் வந்து இளங்கோ கேரக்டரா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த 21 பேருக்கு கரும்புலிகள் 21 பேரையும் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போன பையன் பேர் வந்து இளங்கோ. அந்த இளங்கோ கேரக்டருக்கு ஒரு பையனை நாங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வைக்கிறோம். அந்த பையன் வந்து நடிச்சு ஒரு 5 நாள் ஷூட் பண்ணுறோம். 6வது நாள் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு எல்லை வரைக்கும் போகிறவன் இறந்துடுறான். செல்லடிப்பட்டு இவங்க போடுற அவங்க போடுற குண்டில் வந்து இறந்து போகிறான். ஹீரோவே நாங்கள் மாற்ற வேண்டி, எங்கள் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோவே அவங்க இறந்துட்டான். ரியலாவே இறந்து போன ஒரு பையனை அவனை விட்டுட்டு வேற ஒரு பையனை செலக்ட் பண்ணி அவனை ஹீரோவை நடிக்க வச்சு படத்தை முடிச்சோம். சோ இந்த மாதிரி சம்பவங்கள்னா கிட்டத்தட்ட எங்க படத்துல வந்து ஒரு 120 பேர் கிட்டத்தட்ட வேலை பார்த்துருக்கோம். அவங்க கூட உட்காந்து வேலை பார்த்துருக்கோம். அப்படின்னா நாங்க படத்தை முடிச்சு கொடுக்குறப்ப கிட்டத்தட்ட எங்க கூட டிராவல் பண்ணது வந்து பார்த்தா ஒரு 40 to 60, அதாவது 40 பேர் தான் கூட இருந்துகிட்டு இருக்கிற மக்களா இருந்தாங்க. மற்றபடி 20 பேர் உயிரோடு இருந்துட்டு இருக்காங்க அங்க அப்படிங்கிற மாதிரி. மற்ற கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 60 பேர் இறந்துட்டாங்க.
எங்களுக்கு உட்காந்து இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி உட்காந்து ஈவினிங் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். மறுநாள் காலையில் நாங்கள் வர்றப்ப அவர் இறந்துட்டார். அந்த மாதிரி தவானெல்லாம் இறப்பெல்லாம் வந்து பெரிய சோகம். அந்த காலகட்டங்கள்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா பாம்பிளாஸ் நிறையா, அதாவது கன் ஷாட், நிறையா விஷயங்கள் அதில். இதுல இன்னொரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கெட்டவன் படம் வந்து டிராப் ஆயிடுச்சு, ஃபிளாப் அப்படின்னு இப்படி ஒரு ஃபெயிலியரா இருக்க ஒரு டைரக்டர் திடீர்னு எப்படி இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் எடுக்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க, எப்படி கூட்டிட்டு போனாங்க? அதைத்தான் சொல்றேன்ல, இது வந்து அதாவது கெட்டவன் டிராப். நீங்க இப்போ ஒரு 4-5 படம் எடுத்து ரொம்ப ஹிட்டான டைரக்டரா இருந்தா ஓகே, உங்களை வச்சு இந்த படம் எடுக்கலாம் தைரியமா எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. பட் நீங்க ஃபிளாப் ஆகி எதுவுமே ஸ்டாண்டர்டா இல்லன்னும் போது உங்களை வச்சு எப்படி இந்த படத்தை எடுத்தாங்க? அது காரணம் வந்து என்னன்னா, யாரு உங்களை இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க அப்ரோச் பண்ணது சார்? அதாவது எங்க மாமா வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் பிரபாகரன் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கிற காலகட்டங்களில் ஒரு மறைமுகமாக மறைஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை, தமிழ்நாட்டுக்குள்ளார அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கப்ப எங்கள் மாமா பேர் என்ன சார்? முருகேசன். ஆமாம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் முருகேசன் அவர் பேர். அவர் வீட்டில் வந்து பிரபாகரன் ஐயா தங்கிட்டு போயிருக்கார். அதனால தான் அவரோட செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்குது. அவரு ஒரு வார்த்தை நம்ம சைடில் நம்ம பையன் சினிமாவில் இருக்காரு அப்படின்னு சொன்னோனையும் அவர் சொன்ன விதம். ரெண்டாவது, அந்த டைமில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கெட்டவன்கிற ஒரு படம் வந்து 5 கேமரா வச்சு ஷூட் பண்ண படம். 5 கேமரா வச்சு ஷூட் பண்ணது வந்து அந்த டைமில் வந்து KS ரவிக்குமாரும் சங்கர் மட்டும்தான், வேற எந்த டேரக்டரும் கிடையாது. ஒரு மல்டி கேமரா வச்சு ஷூட் பண்ணது அடுத்தாப்புல நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து சும்மா தூக்கி எவனோ ஒருத்தன் சொல்லி புதுசாக வர்றானே அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அந்த அளவுக்கு உனக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து அவங்க இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு சீமான் ஆதரவா இருந்தாரா? ஏன்னா கண்டிப்பா அந்த டைம்ல வந்து 100% அவர் வந்து சந்தோஷ் மாஸ்டர், அதுக்கப்புறமா இன்னொருத்தர் பேர் சொல்லியிருந்தீங்களா, பாலா மாஸ்டர், இவங்களுக்குலாம் வந்துட்டு சீமான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, இவங்கள வந்து அவருக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படின்னாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து எப்பவுமே நான் சொல்றேன், நான் வந்து இன்னைய வரைக்கும் சரி, நான் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. வாய்னா வேற மாதிரி, அது யாரும் நமக்கு அவங்க ஏன் எனக்கு செய்யலைங்கிற வருத்தமும் கிடையாது. ஏன்னா எனக்கு யாரும் செய்யணுங்கிற நோக்கத்தில் நான் போய் நிற்க போகிறதும் கிடையாது, நின்னதும் கிடையாது. ஏன் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் நின்னதும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது, அது நின்னதே கிடையாது. ஆமாம், இல்லாட்டினா இன்னைக்கு வந்து நான் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுங்கிறது எனக்கு தெரியும். அதனால வந்து சீமான்லாம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கான விஷயமாவே நான் யோசிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நான் என்னோட தேவையும் கிடையாது. அதாவது அவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னா திறமைக்கான சப்போர்ட் கிடைக்கும். அந்த திறமை ஜெயிச்சிருச்சுன்னா அதை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த திறமை ஜெயிக்கலைன்னா நீங்கள் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கணும். வாய் கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையுமே நீங்கள் புகழ்ந்து பேசணுங்க. நானே கூட அங்கே போனோனையுமே, அதாவது நமக்கு எதிரிகள் வந்து எங்கே இருந்தால் வரப்போகிறது இல்லை, நம்ம கூட இருக்கிறவன் தான் நமக்கு எதிரியே வாழ்க்கையில். நமக்கு ட்ராவல் பண்ணுறப்ப அங்கே நான் டைரக்டர்னு நான் போய் உட்காந்துருக்கோம். அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க, அது சினிமாட்டிக்கல் இல்லை, நான் சினிமாட்டிக் இல்லாமல் ஒரு ரியல்ஸ்டிக் சொல்கிறாங்க, அது டாக்குமெண்ட்ரி பேட்டர்னில் இருக்குது. சினிமாவாக பண்ணால் தான் மற்றவங்களாம் பார்ப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஆர்குமெண்ட் நடக்குது. ஆர்குமெண்ட் நடக்கிறப்ப நம்ம கூட வந்திருக்கவன் நமக்குள்ள சப்போர்ட் பண்ணணும். இந்திய தமிழர்கள் அவ்வளோ உண்மையானவனுங்க. ஆமாம், இலங்கை தமிழர் வாழ்க்கையில் நம்பலாம், ஆனால் இந்திய தமிழர்கள் நம்பவே கூடாது. அவ்வளோ நம்பிக்கையானவங்க, அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க நமக்கு. அதனால தான் சொல்கிறேன். புரட்சி மாறன் அப்புறம் தமிழ் திரைக்கண் இப்படி 2 பேரும் ஒர்க் பண்ணியிருந்தாங்களா? அதாவது ஸ்கிரீன் பிளே அசோசியேட் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி? இல்லை அந்த மாதிரி அந்த டைம்ல அந்த படத்துல வந்து அங்க சாமி அப்படின்னு ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் நேசன் அப்படின்னு ஒருத்தர், 2 பேர் தான் அங்க உள்ள தமிழர்கள். அதாவது இலங்கையில் இருக்கிற அங்க இருக்கிறவங்க தான் ஸ்கிரிப்ட் சைடு ஒர்க் பண்ணாங்க. அப்படிங்க அது மாதிரிலாம் அந்த படத்துலேயே வந்து என் பேரே வந்து நந்தவனம் நந்தகுமாரோ இல்லை ஜிடி நந்துவோ இல்லை NK கண்டியோ இல்லை நந்தவனமோ இப்படியெல்லாம் போட்டுக்கல. ஃபுல்லாக என்ன பேர் போடுறது அப்படின்னு கேட்குறப்ப என்ன பேர் போடுங்க, என் பேரே போடுங்கன்னு தான் நான் சொன்னது. உங்கள் பேரை போட்டால் உங்களுக்கு இந்தியாவில் வந்து உங்களை தூக்கி உள்ளார வச்சுருவாங்க, ஜெயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னாங்க. பட் அன்னைக்கு நான் ரெடி இல்லை ஜெயிலுக்கு போகிறதுக்கெலாம். இன்னைக்கு ரெடி அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு அது இல்லைங்கிறதுனால இல்லை, அப்போ என்ன மாரி வேணாம், என் பேர் போடாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன பேர் போடலாம்? ஒரு தமிழனா வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழனா வந்து இந்த படத்தை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கேன், அதனால தமிழன்னு போடுங்க
அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அந்த படத்தில் தமிழன், டைரக்டர் பை தமிழன் வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம். ஸோ இது எல்லாமே இந்தியா வந்து நமக்கு எகைன்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கிறதுனால என் பேரை கூட நான் அடையாளப்படுத்திக்காத இடத்துல தான் அந்த வாழ்க்கையோட தரம் இருந்துட்டு இருந்தது. தொடர்ந்து பேசுவோம் சார். நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ.